அண்மை செய்தி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். விவரங்கள். மழைக்கால கூட்டத்தொடர் கூட உள்ள இருக்கக்கூடிய நிலையில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. டெல்லி வழக்கில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். டெல்லியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. குறிப்பாக மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்களை ஒன்றிய அரசு நிறைவேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையத்தான் மழைக்கால கூட்டத்தொடரில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறான விவாதங்களை முன்வைத்து கேள்வி எழுப்ப வேண்டும் உள்ளிட்டவற்றெல்லாம் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார். மறுநிலையில் தமிழ்நாடு சார்ந்த விவாதங்களை எழுப்ப வேண்டும், குறிப்பாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி விவகாரங்கள் தொடர்பான கேள்வி எழுப்புவது தொடர்பான முக்கியமான ஆலோசனைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருவார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியலின் சிறப்பு திருத்தம், ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை உள்ளிட்ட குறித்து கூட எதிர்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். இதற்காக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முரசொலிமாறன் வளாகத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.